தேர்தல் அந்த இது பத்திரம் அது எஸ்பிஐயில் வந்து டைம் கேட்டிருக்கேன் காலவாசம். இப்போ வந்து என்னை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய வங்கி கணக்கை உடனடியாக தேர்தல் கமிஷன் முடக்க வேண்டும். ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை உச்சநீதிமன்றமே கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சாதாரண ஒருத்தன் ஒரு லோன் வாங்கி ஒரு ஏழை பிள்ளை வந்து ஒரு வங்கி கடன் வாங்கி படிக்க போயிருந்தால் கூட அந்த கடனை கட்டுவதற்கு திரும்ப செலுத்துவதற்கு காலதாமதம் ஏற்பட்டால் அவங்க வீடையே ஜப்தி பண்ணி ஏலம் விடுகின்ற எஸ்பிஐ இந்த தேர்தல் பத்திரம் கொடுத்த பணக்காரர்களுடைய பட்டியலை வெளியிடுவதற்கு 4 மாதம் கேட்கிறது என்று சொன்னால், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அன்றைக்கு தேசியமயமாக்கப்பட்டதின் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக. ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இன்றைக்கு பாஜகவின் கையில் இருந்து செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவற்றை மிரட்டி தங்களுடைய கையில் பிஜேபி வைத்திருக்கிறது. எனவே பிஜேபியினுடைய இந்த வங்கி கணக்குகளை உடனடியாக தேர்தல் ஆணையம் முடக்க வேண்டும். போதைப்பொருள் தடுக்க தவறிய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை அண்ணாமலை சொல்லுவாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து போதைப்பொருள் வந்து இந்திய அளவில் எந்த அளவுக்கு இன்றைக்கு அதை பெரிய அளவில் பன்னாட்டு வியாபார இடம் மாதிரி இந்தியாவை மாற்றிட்டுருக்காங்க. யாருடைய போர்ட்டில் எவ்வளவு கிடச்சின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கூட இருக்கக்கூடிய அதானி போர்ட்டில் தான் இன்றைக்கி இவையெல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை தான் எதிர்க்கட்சிகள் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு போகிறீங்க. தனியார் மயமாக்கி ஒட்டுமொத்த இது போன்ற போர்ட்டு அது துறைமுகங்களை தனியார் வசம் ஒப்படைக்கின்றது. தேசத்திற்கான பாதுகாப்பு அம்சங்களெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் இதை பற்றிலாம் உங்களுக்கு பேச தெரியாதா? நீங்கள் வந்து இந்த வாழை விட்டுட்டு தும்ப பிடிச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அதே மாதிரி உண்மையான விஷயத்தை தெளிவாக இப்போ பேசினா அது பிஜேபிக்கு எதிராக போய்விடும் என்று சொல்லிவிட்டு ஒரு தும்ப பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கெல்லாம் அவங்க நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் எந்த அளவிற்கு இவை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் எந்த சமரசமின்றி இந்த போதைப்பொருள் போன்ற விஷயங்களில் தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். நிச்சயமாக தருகிறது. ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் பேசிய பேச்சு கேட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு? இது ஐயா வைகுண்டர் பிறந்த மண். இது மாதிரி ஒரு அவமானம் வேறு கிடையாது. வைகுண்டரை அவமானப்படுத்த இதை விட வேறு வழியில் பண்ணவே முடியாது. ஜாதியை கட்டமைத்தவர்கள் நீசர்கள் என்று ஐயா வைகுண்டர் தெளிவாக பேசினார். அப்போ ஜாதியை கட்டமைத்தது யார்? இவர்கள் பேசுகின்ற ஆரிய சனாதன சாதிய கட்டமைப்பு தான் இந்தியாவில் சாதியத்தை கட்டமைத்தார். எனவே தான் அதற்கு எதிராக வெகுண்டு எழுந்து அவர் ஒரு தர்மத்தை பேசினார். ஐயா வைகுண்டர் பேசிய தர்மம் என்பது தாள கிடப்பவரை தற்காக்கின்ற தர்மம். அந்த தர்மம் தான் நாங்கள் திராவிட மாடல் பேசுகின்ற தர்மம். நாங்கள் வந்து அந்த தர்மத்தை தான் வலியுறுத்துவோம். தாழ்ந்து கிடப்ப மக்களை சமத்துவமாக சமமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. நான் கேட்கிறேன், இதுவரையில் ஒரு நாள் இந்த ஆளுநர் வந்து ஐயா வைகுண்டர் போதனைப்படி சாதிய கட்டமைப்பே இல்லை, எல்லோரும் வந்து கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லுவாரா? ஐயா வைகுண்டர் வந்து கோயிலில் ஒன்றை ஏற்றலையா நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டி தான் தாங்கல்களை பதிகளை அவர் தொடங்கினார். ஆளுநர் ஏன் இந்த வரலாறு இருந்தாலும் தெரியாதா? ஆளுநர் மறைமுகமாட்டு திராவிடத்தை ஆதரிக்க தான் நினைக்கிறீங்களா? அந்த ஆள் தம்பி அவர் அறகுறை, அது நிறைகுடம் ததும்பாது என்று சொல்லுவார். அவர் நிறைகுடமாக இருந்திருந்தால் ஐயா வைகுண்டரை பற்றி பேசுகிற நேரத்தில் அவருடைய போதனைகளை அதனுடைய உண்மையான நோக்கத்தை தெளிவாக பேசியிருப்பார். அது தெரியல. அவர் வந்து ஒரு நிறைகுடம் தளம்பாது என்று சொன்னது போன்று அது ஒரு குறைகுடமாக வாயில் வரதுன்னு பேசிகிட்டு இருக்கு. அதில் தயவு செய்து நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. நான் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த ஆள் பேசுறது அப்படியே லீவ் இட்டாலும் அதை யாருமே விஷயமா எடுக்காதீங்க. விஞ்ஞான யுக புரட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி சனாதனம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாத்தையும் விஞ்ஞானத்துக்கு புறம்பான விஷயங்களை பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி ஏற்றுக்கு? நம்ம வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். மக்கள் முறையாக கல்வி கற்க வேண்டும், பகுத்தறிவை வளர்க்க வேண்டும், ஒரு நல்ல சமூகமாக வாழணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. வட இந்தியாவில் எப்படி இருக்குது? இங்கே பார்த்தீங்களா, 66 நாடுகளில் பாதுகாப்பாக சுற்றித் திரிந்து இந்தியாவிற்கு பெருங்கனவோடு வந்த கணவன் மனைவியை ஸ்பெயின் நாட்டு மக்களை 7 பேர் காட்டு பண்ணாட்டுத்தனமாக கற்பழிச்சிருக்காங்க. பிரதமர் ஏதாவது கண்டிச்சாரா? அதை பற்றி வருத்தம் தெரிவிச்சாரா? எவ்வளோ அசிங்கியது! அவனுக்கு இதோட 10 லட்சம் அவன்கிட்ட இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு தேசத்தில் தொடர்ந்து வெளிநாட்டு மக்கள் டூருக்கு வரணும் கூட கற்பழிக்கக்கூடிய காட்டு மராட்டித்தனம் தானே வட இந்தியாவில் இருக்குது. காரணம் என்ன? பகுத்தறிவு இல்லை.
அதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாயத்தை கிடைக்காம இருந்திருக்கு. இது அவிய அது பிரச்சனை. இல்ல அதே வேளையில தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் அதே வேளையில என்ன சொல்றாருன்னா எனக்கு புலி சின்னம் கொடுங்க, ஏன்னா தேசிய சின்னம் இவர் வச்சிருக்காரு, நம்ம தாமரை வச்சிருக்காங்க. இது வந்து என்ன புலி பாக்குறீங்க? கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கரடி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எங்க சின்ன உதயசூரியன் அது உதிக்கும், அது அவ்வளவுதான், யாரும் தடுக்க முடியாது.